முஸ்லிம் மக்கள் பெரும்பான்மையாக இல்லாத சில வைத்தியசாலைகள், பல வைத்தியசாலைகள் கூட அங்கு கூட இந்த ஆடைகள் வந்து பின்பற்றுவது மிகவும் குறைவு, கணிசமான அளவு குறைவு. அவர்களுடைய கலாச்சார ஆடை அணிகிறதா இல்லாட்டிக்கு ஒரு பொது ஆடை அணிகிறதான்ற ஒரு பிரச்சனை. ஒரு வைத்தியசாலையில அனுமதிக்கல, இன்னொரு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டது. அப்ப இது என்ன மாதிரியான சட்டம்? இந்த மாதிரி என்னுடைய கேள்வி. மத்திய அரசினுடைய தேசிய நியதி அல்லது தேசிய ரீதியான சட்டம் ஒன்றை இதுக்காக உருவாக்கணும். நீங்க பாடசாலையில கூட முஸ்லிம் பாடசாலையில தவிர்ந்த ஏனைய பாடசாலைகள்ல இது பெருமளவுல பின்பற்றப்படுவது. ஆடைய அணிகிறத நியதியாக்கினா இனி வருங்காலங்களில் இந்த பிரச்சனை ஏற்படாது. நீங்க அது அவ்வாறு சொல்லலாம். இன்னொரு விதத்திலையும் அதை சொல்லலாம். என்ன விதத்துல? நோயாளர்கள் தான் அங்க முக்கியமா இருக்காது. நோயாளர்களுக்கு பிரச்சனைகள் இல்லாத பொதுவான ஆடைகள் உருவாக்கும். இப்ப அவருடைய கலாச்சார ஆடை நோயாளருக்கு பிரச்சனை என்று எந்த வைத்தியசாலையிலாவது நிரூபிக்கப்பட்டிருக்கா? பல வைத்தியசாலைகள்ல வந்து அந்த ஆடை ஏற்றுக்கொள்ளப்படல. அவ பிறகு அதை நாங்கள் அந்த ஆடை நாங்கள் இல்ல அதை நடைமுறைப்படுத்துபவர்களையும் பின்னிக்கிறார்கள். வணக்கம் ஜெகநாதன். வணக்கம் மகிழ்ராஜ். என்ன கதை? இலங்கையில என்ன நடக்கு? இலங்கையில பெரிய அளவில் பேசுபொருளாக கொண்டிருக்கின்ற 2 விடயங்கள் தொடர்பாக பேச போன்றோம். ஒன்று வந்து கல்முனை வடக்கு வைத்தியசாலை பிரச்சனை தொடர்பாக ஒரு சட்டத்தரணி ஒருவர் முக்கியமான விமர்சனம் ஒன்று முன்வைத்திருக்கார். அது தொடர்பாகவும் சுரேஷ் சாலைக்கு அவர்களுடைய உடல்நிலை கொஞ்சம் மோசமா இருக்கு, நாங்கள் கடிதம் அளிக்கிறார்கள் அவரை விடுதலை செய்ய. இது தொடர்பாக முக்கியமாக மட்டக்களப்பு வடக்கு வைத்தியசாலை, கல்முனை வடக்கு வைத்தியசாலை, அந்த வைத்தியசாலையில பிரச்சனை தாதியர்களுக்கான ஆடை சம்பந்தமான பிரச்சனை உண்டு. அவர்களுடைய கலாச்சார ஆடை அணிகிறதா இல்லாட்டிக்கு ஒரு பொது ஆடை அணிகிறதான்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அது சம்பந்தமாக மசீம் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை சொல்லியிருக்கார். சட்டத்தண்ணி இந்த விடயங்கள் சார்ந்த விடயங்களை முன்னெடுக்கின்ற சட்டத்தரணி அவர் என்ன சொல்லி மனித உரிமைகள் ஆணைக்குழு நடந்த விசாரணையின் போது சொல்லியிருக்கார். அதான் ஒரு வைத்தியசாலையில அனுமதிக்கல, இன்னொரு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டது. அப்ப இது என்ன மாதிரியான சட்டம்? இந்த மாதிரி என்னுடைய கேள்விகளை கட்டலாம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா ஒரு நியதி ஒன்றை உருவாக்குங்கன்னு சொல்லியிருக்கார். மத்திய அரசினுடைய தேசிய நியதி அல்லது தேசிய ரீதியான சட்டம் ஒன்றை இதுக்காக உருவாக்கணும். நீங்க உருவாக்கினா அப்படியான பிரச்சனைகள் வர்றதை தவிர்த்துக் கொள்ளலாம். தேவையற்ற இன முரண்பாடுகளை தவிர்த்துக் கொள்ளலாம். கல்முனை வடக்கு வைத்தியசாலையில அந்த ஆடைக்கான தடை விதிக்கப்படுது. ஆனா இப்ப இடமாற்றலாகி போன வைத்தியசாலையில அந்த ஆடை அணிந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பா இதுல ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லணும். கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் மட்டுமல்ல, முஸ்லிம் மக்கள் பெரும்பான்மையாக இல்லாத சில வைத்தியசாலைகள், பல வைத்தியசாலைகள் கூட அங்கு கூட இந்த ஆடைகள் வந்து பின்பற்றுவது மிகவும் குறைவு, கணிசமான அளவு குறைவு. இப்போ வைத்தியசாலையை விடுவோம், பாடசாலையில் அப்படி பின்பற்றப்பட்டா, அரசு திணைக்களங்கள் அப்படி பின்பற்றப்படுறதால ஒரு பெரிய கேள்வி. பாடசாலையில கூட முஸ்லிம் பாடசாலையில தவிர்ந்த ஏனைய பாடசாலைகள்ல இது பெருமளவுல பின்பற்றப்படுவதில்லை. அதுக்கான காரணம் என்னன்ற ஒரு பெரிய கேள்வி ஒன்று நிகழ்வு. இந்த இடத்துலதான் நீங்க என்ன இருக்குமென்னு நினைக்கின்றீர்கள்? எது எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல இல்ல, எது எதுவாக இருந்தாலும் உங்களுடைய காரணத்தை மக்கள் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? மக்கள் எதிர்பார்த்தாலும் பரவாயில்ல, எது எதுவாக இருந்தாலும் ஒரு இடத்துல அனுமதிக்கப்படையில இன்னொரு இடத்துல அனுமதிக்கப்படுகிறது. இதை வைத்து அரசியல் லாபம் யாருமே தேடக்கூடாது. உண்மையிலேயே பொதுவான சட்ட விதிமுறைகளை உருவாக்கி விடுவோம். கட்டாயம். ஏண்டா இதுதான் நியதி, இதுதான் நியதி என்றதை உருவாக்கினா இந்த பிரச்சனை தான். ஆனா உண்மையிலேயே எந்த நியதியை உருவாக்கினா இது சிக்கல் வராதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் கலாச்சார ஆடையை அணிகிறத நியதியாக்கினா இனி வருங்காலங்களில் இந்த பிரச்சனை ஏற்படாது. நீங்க அது அவ்வாறு சொல்லலாம். இன்னொரு விதத்திலையும் அதை சொல்லலாம். என்ன விதத்துல? நோயாளர்கள் தான் அங்க முக்கியமா இருக்காது. நோயாளர்களுக்கு பிரச்சனைகள் இல்லாத பொதுவான ஆடைகள் உருவாக்கும். இப்ப அவருடைய கலாச்சார ஆடை நோயாளருக்கு பிரச்சனை என்று எந்த வைத்தியசாலையிலாவது நிரூபிக்கப்பட்டிருக்கா? பல வைத்தியசாலைகள்ல வந்து அந்த ஆடை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு பல உலக நாடுகள்ல. அவ பிறகு அதை நாங்கள் அந்த ஆடை நாங்கள் இல்ல அதை நடைமுறைப்படுத்துபவர்களையும் பின்னிக்கிறார்கள். உதாரணமா உங்களை கருத்தின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது அந்த கலாச்சார ஆடை தேவையா இல்லையா என்னுடைய கருத்து. அதை கொடுக்கலாமா என்ற எல்லாருக்கும் மத சுதந்திரம் இருக்கத்தான், கலாச்சார சுதந்திரம் இருக்கத்தான், அது அரசியல் ஜாப்ல சொல்லப்பட்டிருக்கின்றான். ஆகவே அடிப்படை உரிமைகளில் ஒன்றான மத சுதந்திரங்கள் பாதுகாக்கப்படும். இப்ப இந்த சட்டத்தண்ணி அவர்கள் பேசுகின்ற பொழுதும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட உங்களுடைய சுற்று நிரூபங்களை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த முடிவெடுக்கிறத முதல் நிப்பாட்டணும் எல்லா விஷயத்துக்கும். இதுக்கு இது ஒன்று ஒரு இன ரீதியான பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது ஒரு தேசிய ரீதியான ஒரு நியமனத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் முன்மொழிந்திருக்கிறார். அதுல முன்மொழியாளர் இருக்கட்டும். ஆகவே நாங்கள் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை சுரேஷ் செலே அவர்கள் சம்பந்தமான விடயங்கள் பெரிய அளவில் பேச. சுரேஷ் சாலே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். எதன் அடிப்படையில? உயிர்த்த தாக்குதல் தொடர்பாக முக்கியமான சூத்திரதாரிகளில் அவரும் ஒருவர். இவர் தான் இந்த குறிப்பிட்ட குழுக்களை இணைச்சார் என்ற விமர்சனம் பேசப்படுது. பிள்ளையான், அசாத் மௌலானா
கோட்டபாய ராஜபக்ச மற்றும் சஹரான் மற்றும் ஏனைய அந்த குண்டு தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் பின்னணியில் இருந்தவர்கள் என்ற இவர் தான் முக்கிய தலையாக செயற்பட்டிருந்தார் என்றதையும் பார்க்கப்படுகிறது. அண்மையில் அவர் ஒரு உணவு தவிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார். நீதி நிலையான விசாரணை வேண்டும், என்னை ஒடுக்கிறார்கள் என்ற மாதிரி. ஆனால் பிற்பாடு காலங்களில் அது கைவிடப்படுகிறது. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார், அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்ப அதன் பிறகு வந்து தன்னுடைய உணவு தயாரிப்பை ஒளிகிற அப்ப இதுல தான் அவருடைய மனைவி ஒரு விடயத்தை தெரிவிக்கிறார். என்ன அப்படின்னா, அவர் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபடும் போது அவருடைய உடல்நிலை மோசமாயிருக்கு. பிற்பட்ட காலங்கள் வந்து இப்ப ஆழ மோசமாயிருக்கிறது. ஆகவே அவரை உடனடியாக வெளியே விடணும் அல்லது சிறைச்சாலை காவலின் அடிப்படையில் அவர் வைத்தியசாலையில் தடுப்பு காவலில் இருக்கிறத விட்டுட்டு அவரை ஒரு விளக்கமறியல்ல வச்சு அவருக்கான மருத்துவ வசதிகள் சரியான முறையில கொடுக்கப்பட வேண்டும். விளக்கமறியல் தடுப்பு விளக்கமறியலுக்கு மாற்றி அவருக்குரிய அந்த சரியான முடியங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த மருத்துவ ரீதியான வசதி கொடுக்கணும். ஏனென்றா அவருக்கு ஒரு இதய சிகிச்சை ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அதால கருவி ஒன்று பூட்டப்பட்டிருக்கின்றது, ஐசிடி கருவின்றது. அந்த கருவி சம்பந்தமான விஷயத்திலையும் கொஞ்சம் அவதானம் தேவை. அதால அவருக்கு இன்னும் மருத்துவ வசதி தேவைப்படுது. ஆனா எதுவாக இருந்தாலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வந்து பெரிய ஒரு கயிறா வந்து கொண்டே இருக்கிறத தவிர சில நபர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. எதன் அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய அதிகாரங்களை சரியான முறையில் பயன்படுத்தல, தங்களுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி மக்களை ஆக்குறேன்னு 2 நபர்களுக்கு என்ன மரண தண்டனை கூட கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படி சுரேசாலே அசாத் மௌலானா என்று பல்வேறுபட்ட ரீதியிலே விசாரணைகள் போய்கொண்டிருக்கு. ஆனால் முக்கியமான குற்றவாளி எங்கே, பொறி இருக்கு, அதை வைத்தவர் எங்கே என்ன மாதிரியான பொறி இருக்கு, அதை வைத்தவர் எங்கே, எலியும் பிடிபடையில்லைங்க. அதான் பிரதானமாக நாசப்படுத்திய எலியும் பிடிபடையில்லை. எலி மீது பல்வேறுபட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய காலத்துல வந்து இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான தடைகள் அளிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டது. யாருடைய காலத்துல? கோட்டபாய ராஜபக்ச அவருடைய காலத்துல இந்த விடயம் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமான விடயங்களை திசை திருப்புறதுக்காக பல விஷயங்கள் மேற்கொள்ளப்பட்ட விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. அப்ப பொறி வச்சிட்டினம் அப்ப இது யாருக்காக பொறி வச்சோன்ற ஒரு கேள்வி. அந்த பொறிய எளிய மரத்தில் ஓடிட்டு, ஆனால் அந்த பொறி எதற்காக வைக்கப்பட்டது, வைத்தவர் எங்கே, அதுக்கு பின்னணியாக இருந்தவர் எங்கே, அந்த மெப்பை போட்டு கொடுத்தவர். இன்னொரு விஷயம் மொயின்றால், அண்மையில இவர் உணவு தொழில் போராட்டத்தில் ஈடுபடுக இவருடைய தாயார் வந்து போராட்டம் செய்கிறார், மனைவியாரும் போராட்டத்தில் ஈடுபடுறார், மனைவியாரும் கோரிக்கை முன்வைக்கிறார். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அது பேசுபொருளே இருக்கு. மனைவியும் காணையில, தாயாரையும் காணையில, போராட்டத்தையும் காண மீண்டும் இது பேசுபொருளாக குறிப்பிட்ட காலத்துல வந்து சில கைதுகள் அதிரடியாக நடைபெற்றது. இப்ப அந்த இடத்துல வந்து இந்த குடும்பத்தை, சுரேசாலையோட குடும்பத்தை வந்து கைவிட்டு விட்டார்களா, அவர்களுக்கு பின்னால் இருந்து குரல் கொடுத்தவர்கள் யார் சொல்லுங்க? அவங்க குரல் கொடுத்த விமல் வீரவம்சன் ராஜபக்ச ஆதரவாளர். அவர் காலத்துல வந்து பெரிய ஒரு போராட்டம் செய்ய போறோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பேரு கொஞ்ச காலமா பார்த்தா யாருமே காண கிடைக்கல. அவர்கள் அனாதையாக விடப்பட்டார்களா, ஏன் சுரேசாலையினுடைய மனைவி கூட பதுங்கி விட்டார், ஒழித்து விட்டார் என்று கூட கருத்துக்கள் வந்து அப்படியான சூழ்நிலையில வந்து திரும்ப இப்ப அவருடைய மனைவியார் வந்து ஜனாதிபதி அவர்களுக்கு கடிதத்தை எழுதுகிறார். ஏனென்று என்னுடைய கணவருக்கு சரியான மருத்துவம் அளிக்கணும் என்ற மாதிரி. அதுல இந்த விஷயங்கள் எல்லாம் பேசியக்கே திடீரென கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் ஒரு ரிட்மேன் ஒன்றையும் மேன்முறையீடு செய்யறார். என்ன இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் போது பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கைது செய்யக்கூட தடுக்கிற முகமாக ஒரு தொடர்பான விசாரணை ஒரு காலத்துல அவர்கள் தான் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை அதிக உபயோகித்தவர்கள் என்ற பார்க்கப்படுகிறது. இப்ப அவர்களை கைது செய்ய வேணாம், அம்பு விட்டவனுக்கே பாயிரம் மாதிரி அப்படி அம்பு விட்டா அப்படியே போயிட்டு அப்படியே மதில பட்டு திருப்பி வந்துருக்கு. அப்படி இது வந்து என்னன்னு சொல்றேன்னா போல் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ரிப்போர்ட் இப்படி வார ஜம்மிங் போல இது ஏதாவது ஒரு விசை பிரிவிக்கப்படுகின்ற பொழுது அப்படியே திரும்பி வரும். பொய் விசை அந்த மாறாக செயற்பட்டு அப்படி ஏதோ ஒன்று படிச்சதெல்லாம் மறந்துட்டு. சரி, இப்படியாக பல விடயங்கள் பேசிக்கொள்ளலாம். இது தொடர்பான உங்களுடைய கருத்தை நீங்கள் கருத்து போட்டியில தெரிவிக்கலாம். ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.